ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறேன். இந்த வறுவல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வேணும், இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாட்டுக்கோழி வறுவல் செய்ய நான் ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். இப்போ எலும்பு, சதை இந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 4 விசில் மட்டும் விட்டால் போதும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இது இந்த அடுப்பில் வச்சு நான் ஒரு 4 விசில். இந்த பக்கத்தில் அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், சின்னதாக ஒரு அன்னாசி பூ, இது 2 பாதியாக இருக்கிறது எடுத்துக்கிறேன். சின்னதாக 2 மராட்டி முக்கு, 2 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைக்கணும். நல்லா வாசனை வர வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். நாட்டுக்கோழி 4 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயை வச்சு, ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 200 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய சைஸ், ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இதில் காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கறி வேக வைக்கும் போதும் போட்டுருக்குறோம், இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏற்கனவே சிக்கன் வேகும்போது போட்டிருக்கிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு தான் போட்டேன் நான். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். இப்போ நான் 4 விசில் விட்டு
கறி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியும் பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படியே போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ இது கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுதே வேக வச்சுருக்குறோம் கறியை. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பும் போட்டிருக்குறோம் கறி வேகும்போது. தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம். இப்போ வந்து இது நல்லா கலக்கி விட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் அந்த பொடி. அந்த பொடி இதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகப்படுது. கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. 4 விசிலே நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு அந்த மசாலாலாம். உங்களுக்கு வந்து இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கே போதும் எனக்கு. சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் பிணைஞ்சு சாப்பிட்றோம். அதனால் இதே போதும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி நிறையவே போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எதோ பத்தலினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் போட்ட அளவெல்லாம் சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலா வறுத்து அரைச்சி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளவுதாங்க. அருமையான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோடு செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.